எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீஸ்ட் மூவியுடைய கதை சுருக்கம் தான். இந்த படம் 2022 ஏப்ரல் 13 ரிலீஸ் ஆச்சு. படத்துடைய டைரக்டர் நெல்சன் திலீப்குமார் அண்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களும் பூஜா ஹெக்டே 2 பேரும் ஹீரோ அண்ட் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் விஜய் அவர்கள் பாகிஸ்தானில் ஒரு ரா ஃபீல்டு ஏஜெண்டாக இருப்பார். அங்கே உமர் ஃபரூக் அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட்டை பண்ணக்கூடிய சில விஷயங்களை தடுக்கிறதுக்காக இவர் சீக்ரெட் ஏஜெண்டாக இருப்பார். இவருடைய கோவர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவருக்கு எப்படி சொல்கிறதுனா அந்த விஷயங்கள் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக இவர் ஒரு விஷயத்தை செய்ய போய் அதனால ஒரு குழந்தை இறந்து போயிடுது. இன்னொன்று அந்த குழந்தை இவர் அங்கே வேலை பார்க்கும்போது இவர் கூட ரொம்ப நல்லாவே பழகின ஒரு குழந்தை வேற. அந்த குழந்தை நம்மளால தான் இறந்து போச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவருக்கு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாரு. ஒரு மாதிரி மனநோயாளி மாதிரி ஆயிடுறாரு. சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்கிறது அந்த மாதிரி இவர் சென்னைக்கு திரும்பி போயிடுறாரு. அங்கே போயிட்டு நிறைய எப்படி சொல்கிறேன்னா அவருக்கு ரெகுலராக செக்கப் போகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காரு. அப்படி போகும்போது அந்த டாக்டர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்கிட்ட பேஷண்ட்டாக வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் இன்னொரு டாக்டர்கிட்ட பேஷண்ட்டாக போயிட்டுருக்கேன். அதனால் தயவு செஞ்சு இனிமேல் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தயவு வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் வேணால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், என்கிட்ட துணைக்கு வரேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே இருக்காங்களே, அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க இருக்காங்க. அவங்க பேர் பிரீத்தி. அந்த பொண்ணு அறிமுகம் செஞ்சு வைக்கிறார் அந்த டாக்டர். அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இவர் நார்மலாக இருக்கார். அந்த பொண்ணு வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க்குக்காக போய் சேர்த்து விடுறாங்க. அந்த ஆஃபீஸில் யாருன்னா பார்த்தீங்கன்னா எம்டி பார்த்தீங்கன்னா இவர் கணேஷ், விண்ணை தாண்டி வருவாயில் இருப்பார் இல்லையா, கணேஷ் அவர்கள் தான் இருப்பார். அப்போது அவர்கிட்ட போய் சேர்த்து விடும்போது சரி ஓகே, எனக்கு மாலில் நடந்த ஒரு சில திருட்டுகள்னாலையும் ஏடிஎம்மில் நடந்த திருட்டுகள்னாலையும் நான் அனுப்பிச்சி வச்ச அந்த செக்யூரிட்டிஸ்னால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால நான் போயிட்டு மாலில் அதாவது இந்த கான்ட்ராக்ட் பேசியிருப்பாங்க, அந்த கான்ட்ராக்டை போயிட்டு முடிவு பண்ணி எப்படியா பேசிட்டு வரேன், எனக்கு தருவானா என்னன்னு தெரியல, அவங்க போய் பேசிட்டு வரலான்ற மாதிரி விஜய் அவர்களும் பிரீத்தி அண்ட் கணேஷ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து போவாங்க. அங்கே போயிருக்கும்போது தான் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவார். அது ஈஸ்ட் கோஸ்ட் மால். அந்த மால் பயங்கரமாக எப்பவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு மால் தான். அந்த மாலை டெரரிஸ்ட் ஹைஜாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார். ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு போகும்போது லிஃப்ட் இருக்காது. அதுக்கப்புறம் சரி நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக போகலாம், எஸ்கலேட்டர் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அப்புறம் செக்யூரிட்டி போய் படுக்கையாக கிடப்பாரு. செக்யூரிட்டி இந்த மாதிரி இருக்கிறது, லிஃப்ட் ஒர்க் ஆகலை, எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை, அப்புறம் மொபைல் ஃபோனில் எந்த ஒரு நெட்ஒர்க்கும் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இவர் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால இவருக்கு அந்த ஒரு விஷயம் தெரியும். ஓகே, மாலை ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே உள்ள எல்லாரையுமே கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு எல்லாருமே அவங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்க. எல்லாரையும் உட்கார வச்சிருப்பாங்க. எழுந்திரிக்க கூடாது, போகக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, ஃபோனை ஆல்ரெடி பேச முடியாது, ஏன்னா டோட்டல் நெட் வரைக்கும் காலி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இவர் ஆல்ரெடி விஜய் சார் என்ன பண்ணிடுவார்னா, இந்த மாதிரி விஷயம் இருக்கிறத பார்த்துட்டே டக்குன்னு இதுக்கு கால் பண்ணிடுவார். அதாவது இந்த செக்யூரிட்டி இதுக்குன்னு நிறைய இது இருக்கும் இல்லையா, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நினைக்கிறேன், அதனால் டக்குன்னு இதுக்கான ஒரு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஃபோன் கட் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஆல்ரெடி ஒரு ஃபோன் ஒன்று போயிடுச்சு, ஹைஜாக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தீவிரவாதிகளும் ஃபோன் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படின்ற இருக்கிற நிலமையில் நம்மளுக்கு ஃபோன் பண்ணது யார் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் போது தான் அது ஆல்ரெடி ரா ஃபீல்டில் ஏஜெண்டாக இருந்த வீரராகவன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. வீரராகவன் இவருடைய பேர். அப்போது அவர் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிப்பார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய தனுஷ் அவர்களுடைய அண்ணன் செல்வராகவன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த படத்தில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, அவர் நம்மளை மோஸ்ட்லி இந்த உள்ள மக்களை காப்பாற்ற முடியும், ஏன்னா அவர் அந்த ஃபீல்டில் இருந்திருக்காரு, அவருக்கு அந்த வேலைகள் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் அதுவுமே முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா உமர் ஃபரூக் அவங்கள ஷூட் பண்ண போகும்போது தான் விஜய் சார் இன்னொரு பொண்ணு இறந்து போகிற காரணம் இருந்திருப்பாரு. ஸோ அவங்க பிடிச்சி வச்சுருக்கனால அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லி அவங்க டீமில் உள்ள நிறைய பேர் இந்த மாலை ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாலில் இருக்கிறது ஒரு 150 பேர். அந்த 150 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் யாரோ ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விஷயத்துல இருந்து மக்கள் எல்லாரையும் காப்பாற்றுறாரா அப்படின்ற மாதிரி தான் இந்த படம். என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த விஷயம் நடக்கும்போது இதே மாலுக்குள்ள உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மனைவி அண்ட் பொண்ணு 2 பேரும் இங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தெரியும். ஆனால் அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வரும் போக போக.
அப்போ விஜய் என்ன பண்ணிருவாருன்னா, அவங்க 2 பேரையும் இவர் வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இவர் வந்துட்டு உங்க மனைவி அண்ட் பொண்ணு 2 பேரும் வெளில வரணும் அப்படின்னா, நீங்க இந்த உமர் ஃபரூக்க வெளியில விடக்கூடாது. அப்ப வெளியில வந்து நெறைய பிரச்சனைகள் வந்து மக்கள் சந்திக்கிற மாரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஆனா, அவரு என்னடான்னா ஆல்ரெடி பேசி இது பண்ணி காசுலாம் வாங்கியிருப்பாரு இல்லையா? தீவிரவாதிகள்ட்ட. அதனால விட முடியாது. என்னோட மனைவி, பொண்ணு செத்தா கூட பரவால்ல. நான் போயிறேன். என்னோட உயிர குடுக்குறேன் அப்படின்ற மாரி உள்ள போயிருவாரு. போய் அங்க போயிட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு, அவர் வந்து இந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டு வாயெல்லாம் விட்டுருக்கோம்லாம் விஜய் சார் பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. பார்த்து சார் சாண்ட்விச்லாம் சாப்பிட்டுருக்கீங்க போல போராட வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. லாஸ்ட்ல உமர் ஃபரூக்க வந்துட்டு வெளிவிடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்கள வந்து வெளிவிடுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருவாருன்னா, அந்த மால்ல இருக்கக்கூடிய 150 பேரையும் வெளியில அனுப்பிட்டு, இவரு ஸ்ட்ரெயிட்டா கிளம்பிருவாரு. ஜெட் வேணும்னு கேட்டிருப்பாரு. அது மூலமா போய் உமர் ஃபரூக்க வந்துட்டு அவரு தப்பிச்சு அதாவது கொண்டு போய் விட்டுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து திருப்பி இவரு கூட்டிட்டு வந்துருவாரு. கூட்டிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரு. நெறைய விஷயங்கள சந்திப்பாரு. நெறைய பிரச்சனைகள் வரும். அவரு செட்ல வந்துகிட்டு இருக்கும்போதே அவர வந்துட்டு கொல்றதுக்காக நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது எல்லாத்துலேருந்து தப்பிச்சு கொண்டுட்டு வருவாரு. இதுதான் இந்த படத்தோடைய ஸ்டோரி. இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, அந்த மாலுக்குள்ளேயே நெறைய நேரம் ஓட்டுற மாரி இருக்குமே தவிர, மத்தபடி படம் உண்மையிலே சீரியஸ்லி சூப்பர் படம். ஒரு அந்த எப்படி ஹீரோக்கான எல்லா சீன்ஸுமே பயங்கரமா பக்காவா குடுத்துருப்பாங்க நெல்சன் திலீப்குமார். செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுவும் விஜய் சார் ஃபைட்னா சொல்லவே தேவையில்ல. விஜய் சார் ஃபைட் வந்து அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும். வந்துட்டு இந்த ஒரு ரோப் யூஸ் பண்றாங்க, அது இது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் எதுவுமே அவரோட ஃபைட்டே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கா இருக்கும் இவருடைய ஃபைட்டா இருக்கட்டும். அப்புறம் டான்ஸ் சொல்லவே தேவையில்ல. தமிழ்நாட்டுல வந்துட்டு விஜய் சாரோட டான்ஸ் பத்தி தெரியாதவங்க இருக்காங்களா என்ன?